இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க பாக்குறது நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். நம்ம சேனலை புதுசா பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தமிழ்நாடு மட்டும் இல்ல எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் 7 வருஷமா கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி லாஸ்ட் நடந்த 4 ரவுண்ட்ல நிறைய டாக்டர்ஸ் என்ரோல் ஆகி கம்ப்ளீட்டா வந்து அந்த ரவுண்ட்ல உங்களுக்கு எல்லாருக்குமே சீட்ஸ் கிடைச்சிருச்சு. ப்ராப்பரா வந்து நம்ம கைட் பண்ணுவோம். உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட் ட்ரெயின் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கொடுத்துருங்க நம்பரு. வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? எல்லாருக்கும் தெரியும் 2வது முறையா நேஷனல் போர்ட்ல இருந்து நமக்கு அந்த பர்சன்டைல் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மினிமமா 5% வரையும் நமக்கு வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் 0% பண்ணாங்க. பட் இந்த வருஷம் நமக்கு 5 வரையும் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து எலிஜிபிள் ஆயிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எம்சிசி நிறைய ஸ்டேட்ஸில் சீட் வந்து ஜாயின் பண்ணாமல் ரிப்போர்ட் பண்ணாத டேட்டில் ஆகிருக்கு. அதனால் அந்த வேக்கன்சிலாம் நமக்கு வரப்போகுது. ஓகேங்க, நம்ம ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு யார் யார் எலிஜிபிள் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஷெடியூல் பார்த்துருவோம். அதே மாதிரி ஸ்டேட் கவுன்சிலிங் எப்போ ஸ்பெஷல் நடத்துவாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் இன்னைக்கு நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கடைசி தேதி மார்ச் 8-11 AM வரை போட்டிருக்காங்க. பேமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்னா வெறும் உள்ளே போயிட்டு ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிவிட்டு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 11 AM-லேருந்து, அதாவது 6ஆம் தேதி 11 AM-லேருந்து ஆனால் 8ஆம் தேதி 2 மணி வரையும் பேமெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டக்கூடிய அந்த டெபாசிட் இருக்கு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீம்டுக்கு 2 லட்சம் கட்ட சொல்லுவாங்க. ஆனால் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் பேமெண்ட் வந்து வேற ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஏன்னா ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட், இன்னும் ஜாயின் பண்ணவங்க, இவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. அதே மாதிரி ரூல்ஸ் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் கட்டின டெபாசிட்டை வச்சு நம்ம கலந்துக்கலாமா இல்லை புதுசாக பண்ணலாமா கேட்டாங்க. அதை நான் வீடியோ எண்டில் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகே, நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி நமக்கு 6ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருன்ற மாதிரியா போட்டிருக்காங்க. கடைசி தேதி வந்து 8 AM. ஓகேவா? ஸோ இதில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கையும் அன்னைக்கே பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து மற்ற ரவுண்ட் மாதிரி கிடையாது. உடனே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அப்பயே லாக் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகேவா? இதில் வந்து நமக்கு 10ஆம் தேதி வரை அவைலபிள் இருக்கு. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் சீட்டோடைய ப்ராசஸிங் அலாட்மெண்ட் ப்ராசஸ் வந்து 10-11 மார்ச் 2 நாள், 12 ரிசல்ட் 1 நாள், 13 to 20ஆம் தேதிக்குள்ள காலேஜில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இது பேசிக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓகே. 2வது முக்கியமான அப்டேட்டு, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டேட் நடக்குமான்னு கேட்டாங்க. ஸ்டேட்டுக்கும் நம்ம டேட் கொடுத்துட்டாங்க. அதாவது வந்து இந்த இது இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 இது வந்து ஆல் இந்தியா கோட்டாவோட, அடுத்து வந்து ஸ்டேட்டு. இப்போ ஆல் இந்தியா கோட்டா ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் வந்து 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 12ஆம் தேதிக்குள்ள கம்ப்ளீட்டாக முடியுது. ஜாயிண்ட் ஆஃப் டேட் ஆல் இந்தியா ஸ்பெஷல் ஸ்டேக்கு 20ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கு. இவங்க வந்து 12 to 13 வந்து டேட்டாவை வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஆல் இந்தியாவில் கலந்துக்கிட்டு சீட் எடுத்தவங்க ஸ்டே வந்து ஸ்பெஷல் ஸ்டே வந்து ஸ்டேட்டுக்கு போக முடியாது. ஓகேவா? இங்கே இப்போ நீங்கள் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு ஃபர்ஸ்ட் எம்சிசி தான் நடக்கும். இதில் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா 1 year டிபார் பண்ணிடுவாங்க. நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஸ்டேட் கவுன்சிலிங் போக முடியாது. அலாட் ஆகாத கேண்டிடேட் ஸ்டேட்டுக்கு போய்க்கலாம். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட் இது காமனாக போட்டிருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டு இந்த டேட்டுக்குள்ள நடத்தணும் கவுன்சிலிங். ஸ்பெஷல் ஸ்டே பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி மார்ச்லேருந்து 20 மார்ச் வரை நடத்தணும். இது எல்லா ஸ்டேட்டுக்கு சேர்த்து காமனாக கொடுக்குது. இந்த 13ல் ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாடு மேபி 14 நடக்கலாம், கர்நாடகா 15ஆம் தேதி நடக்கலாம், ஆந்திரா 14ஆம் தேதி நடக்கலாம். பட் இந்த 20ஆம் தேதிக்குள்ள அவங்க முடிக்க சொல்லி தான் அவங்க வந்து ஒரு சர்க்குலேஷன் பாஸ் பண்ணிருக்காங்க. இது காமனாக எம்சிசியில் கொடுத்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி மார்ச்சுக்குள்ள ஜாயிண்ட் ஆஃப் டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு 1 or 2 days தான் கொடுப்பாங்க போல. ஓகே, இப்போ வந்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த கவுன்சிலிங் கலந்துக்கிறதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமானது மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேவா? நான் எல்லாத்தையும் சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகும். இதில் மேக்ஸிமம் முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த பாயிண்ட், அதாவது த ரூல்ஸ்
the rule position for special stay vacancy as under கீழே கொடுத்திருக்கிறது தான் இப்போ நீங்க கலந்துக்கிற கூடிய அந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் ரூல்ஸ் சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு எல்லா கேண்டிடேட்டுமே என்ன சொல்றாங்கன்னா இவங்க கலந்துக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா வந்து கலந்துக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷா ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரியே முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ரவுண்ட்ல நமக்கு வந்து டெபாசிட்ன்றது வேற மாதிரி பேமெண்ட் இருந்துச்சு. ஆல் இந்தியாவுக்கும் டீம்டு யூனிவர்சிட்டி, அதாவது ஆல் இந்தியா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை 2 லட்சம் ரூபாய், அதே மாதிரி வந்து ஆல் இந்தியா கோட்டாவுக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்திங் கட்டி இருந்திருப்பாங்க. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட்ல ஆல் AAQ ஆல் இந்தியா registration candidates irrespective of the category are required to pay a refundable security deposit of rupees 50,000 for participating in special state round vacancy round of exercising choices of government seat. இப்போ நீங்க வெறும் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா 50,000 ரூபாய் பே பண்ண சொல்றாங்க. அதெல்லாம் சொல்றாங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி சீட்டே கிடைக்காதவங்க கன்டினியூ பண்ணுவீங்க, அவங்களே சேர்த்து தான் மீன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஏற்கனவே சீட்டு கிடைக்காதவங்க இதுவரையும் அவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்றப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த 50K வெறும் கவர்மெண்ட் மட்டும் போறவங்க ஆல்ரெடி நான் ஒரு 10,000 ரூபாய் சம்திங் கட்டியிருக்கேன் சார், எனக்கு வந்து 50 கேட்குமானா சொல்ல முடியாது. மேபி நியூவா அமௌண்ட் கேட்கலாம், இல்லை எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய அமௌண்ட்ல இருந்து லெஸ் பண்ணி கூட உங்களுக்கு காமிக்கும். பட் இது புதுசா தான் இந்த வருஷம் அப்டேட் பண்ணிருக்காங்க. இது ஆன்லைன்ல ஓப்பன் ஆனதான் நம்மளால கிளாரிட்டியா சொல்ல முடியும். ஓகேவா? ஆனா இருந்தாலும் 50K ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வெறும் கவர்மெண்ட்டுக்கு மட்டும். அதே இது வந்து டீம்டு யூனிவர்சிட்டி சேர்த்து போறீங்கன்னா எப்பவுமே டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை 2 லட்சம் ரூபாய் தான் நம்ம பே பண்ணணும் செக்யூரிட்டி டெபாசிட். இதுல வந்து கேண்டிடேட்ஸ் ரெஜிஸ்டர் ஃபார் டீம்டு யூனிவர்சிட்டி will have to pay the refundable security deposit of rupees 3 lakhs to exercise choice of டீம்டு யூனிவர்சிட்டி. ஓகேவா? தெளிவா சொல்லிட்டாங்க. ஓகேவா? 3 லட்சம் ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் சேர்த்து தான் மீன் பண்ணி சொல்றாங்க. பட் இதுவும் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா ரெஜிஸ்டர் பண்ணி சீட்டே கிடைக்காதவங்க அந்த மாதிரி கேண்டிடேட்லாம் எப்படி கேக்குதுன்றது நம்ம லாகின் ஓபன் பண்ணாதான் தெரியும். அடுத்து வந்து முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. Refundable security deposit of candidates who do not join the seats allotted to them in special stay vacancy round will be forfeited and they will not be eligible to take NEET PG exam for next year 2025. அதாவது வந்து வரக்கூடிய 2025 நடக்கக்கூடிய எக்ஸாமா இருக்கட்டும், அதே மாதிரி நீங்க கட்டின டெபாசிட்டும் ஃபோர்ஃபிட் பண்ணிடுவாங்க. எதற்கு? ஸ்டே ரவுண்ட் ஸ்பெஷல் ஸ்டேல சீட் கிடைச்சு ஜாயின் பண்ணாதவங்களுக்கு இந்த ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த முக்கியமான பாயிண்ட் 3வது. Candidates who will be allotted seats in special stay round will have to report at the allotted institute and join the seat with their original documents within stipulated time and mentioned in the schedule. அதாவது ஷெட்யூல் பண்ணி உங்களுக்கு எந்த டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்குள்ள நீங்க ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் அலாட் ஆச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து the list of candidates who have been allotted seats in All India quota special stay round will be shared with the state counseling authorities and such candidates will be debarred from admission in the special stay round vacancy round of state council. இந்த இடத்துல தெளிவா சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க ஆல் இந்தியா கோட்டா, ஏன்னா நிறைய பேர் பண்ணுவாங்க, ஆல் இந்தியா கோட்டா ஸ்டே ரவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் இன்னைக்கு நடக்குது அப்படின்னா அதுல ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு சீட் எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா நம்ம வேணா ஸ்டேட்டுக்கு வேணா போய் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. அப்படிலாம் போயிடாதீங்க, எலிஜிபிள் கிடையாது, டீபர் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆல் இந்தியாவில் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் சீட் கிடைச்சி நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா அவ்வளோதான், 1 இயர் வந்து நீங்கள் டீபர் இங்கேயும் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்டேட்டுக்கும் போக முடியாது, அது போக டெபாசிட்டும் போயிடும். இதை வந்து புரிஞ்சுக்கோங்க.
ஓகே, அடுத்து வந்து candidates participating in special stay round vacancy will have to furnish an undertaking with respect to allotted of the seat at the time of choice filling on MCC portal under. அதான் கீழே கொடுத்துருக்கபடி நான் வந்து சீட் அலாட் ஆச்சுன்னா அக்ரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரியா அவங்க சொல்றாங்க. ஓகேவா? இந்த கீழே நிறைய இது சொல்லியிருக்காங்க. சேம் அதே தான். ஓகேவா? என்னன்றது தெரியும், ஏற்கனவே சொன்ன அந்த ரூல்ஸ் தான். அதில் 2 மெயினாக போட்டிருக்காங்க. ஸ்ட்ரே ரவுண்டுக்கு யார் எலிஜிபிள் யார் எலிஜிபிள் இல்லை, இந்த 2 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துருமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எலிஜிபிள் யார் யார்? Candidates who are not holding and join any seat in the previous rounds of the NEET PG counseling 2024 of all India quota, state quota, deemed university. அதாவது வந்து ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்ட்ல கலந்துக்கிறவங்க இதுவரையும் நீங்க ஜாயின் பண்ணிருக்க கூடாது. ப்ரீவியஸா நடந்த ஸ்டேட் கவுன்சிலிங்கா இருக்கட்டும், ஆல் இந்தியாவில் இதுவரை சீட் ஜாயின் பண்ணிருக்க கூடாது, எந்த ஒரு சீட்டையும் ஹோல்ட் பண்ணிருக்க கூடாது. ஓகேவா? இது ஓகே. நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, சார் நான் வந்து எனக்கு சீட் கிடைச்சிச்சு ஆனால் நான் ஜாயின் பண்ணலை, நான் கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்டா, அதுலேயும் ஒரு ரூல்ஸ் வந்து வச்சிருக்காங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? எல்லாருக்கும் தெரியும். 2வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ஹேவிங் ஏ பர்சன்டேஜ் ஸ்கோர் ஆஃப் 5% அண்ட் above ஃபார் ஆல் கேட்டகரி. இப்போ பர்சன்டேஜ் ரிவைஸ் பண்ணனால அந்த கேண்டிடேட்ஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி கரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்எலிஜிபிள் யாருங்க? ஏன்னா ineligible வந்து a candidate already allotted and joined a seat in All India quota state counseling deemed university. நீங்க ஏற்கனவே அலாட் ஆன ஜாயின் பண்ண அது ஸ்டேட் கவுன்சிலிங்கா இருக்கட்டும், ஆல் இந்தியா கோட்டாலையா டீம்டு யூனிவர்சிட்டியில இதுக்கு முன்னாடி நடந்த சீட்டு அலாட் ஆகி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து இதுல வர முடியாது, இந்த நடக்கிற ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட்ல கலந்துக்கிற முடியாது. 2வது முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஏன்னா இந்த பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் வந்து இருக்காது. A candidate who had been allotted a seat by MCC in All India quota round 3 and a stray vacancy round earlier but did not join. நிறைய பேர் என்னன்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் போடுறாங்க பாருங்க. ப்ரீவியஸ் ரவுண்ட்ல யாரு ஜாயின் பண்ணல, நாட் ஹோல்ட் இது சீட்டை ஹோல்ட் பண்ணாதவங்க, நான் வந்து ஒரு கேண்டிடேட் வந்து 4 ரவுண்ட் வரையும் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து சப்போஸ் 3rd ரவுண்ட்லயோ ஸ்ட்ரே ரவுண்டு என்சிசியில ரவுண்ட் 3யும் ஸ்ட்ரே ரவுண்ட்ல அலாட் ஆன கேண்டிடேட்டுக்கு எலிஜிபிலிட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த எலிஜிபிலிட்டி இங்க பாத்துருவாங்க நிறைய பேர். சார் நான் வந்து 3 ரவுண்டு கலந்துக்கிட்டேன், எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைக்கல, 3rd ரவுண்ட்ல கிடைச்சிச்சு, ஆனா நான் ஜாயின் பண்ணல, ஆனா நான் வந்து ஸ்ட்ரேக்கும் போலன்னா ஸ்பெஷல் ஸ்டே கலந்துக்கலாமா? முடியவே முடியாது. அவன் தெளிவா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டாங்க. ரவுண்ட் 3லயும் ஸ்டே வேகன்சில சீட் கிடைச்சு ஜாயின் பண்ணாத கேண்டிடேட் இப்ப இருக்கிற அந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட்ல கலந்துக்கிற முடியாது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து என்ஆர்ஐக்கு வந்து இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock உள்ள டாக்குமெண்ட்ஸ் வந்து மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. இன்னொன்று முக்கியமானது, அகெயின் நான் இன்னைக்கு யாரையாவதுக்கு ரெஜிஸ்டர் நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுடைய இன்னும் வந்து ஒரு சில கேண்டிடேட்ஸ் வந்து சீட் கிடைக்கல, அவங்க பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கனால கைடன்ஸ்ல தான் ஃபாலோவிங்ல இருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கு நாங்கள் செக் பண்ணிட்டு அவங்க ஏன்னா ஏற்கனவே அவங்களாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ டெபாசிட் ஃபீ பே பண்ணிட்டாங்க ப்ரீவியஸ் ரவுண்டில், அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி செக் பண்ணாதான் நமக்கு தெரியும். ஃப்ரெஷ்ஷாக உள்ளவங்களை தவிர எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு வந்து டெபாசிட் கவர்மெண்ட்டாக இருந்தால் 50,000 ரூபாவோ, டீம்டு யூனிவர்சிட்டியாக 3 lakhsக்கு மேலே கேட்குமான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆனால் புதுசாக இதுவரை ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க பண்ணும்போது இந்த அமௌண்ட்லாம் கட்டிட்டு தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்.